ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை சமாதானம் உங்களோரோடும் இருந்து நடத்துவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வேதத்தில் இயேசு கொடுக்கிற ஒரு அன்பான அழைப்பை நாம் காண முடியும். என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு கூப்பிடுகிற ஒரு அன்பான வார்த்தைகள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தங்களுக்கு நன்மை வரும் என்று எதிர்பார்த்து விரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிற அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனைகள் நடுவிலே, துயரத்திலே, துக்கத்திலே, கடனிலே, வியாதியிலே இருக்கிற அநேகரை தங்களிடத்தில் வாங்கன்னு சொல்ல ஆட்கள் ரொம்ப குறைவு. பொதுவாக இந்த நாட்களிலே, கொள்ளை நோய் பரவுகிற நாளிலே யாரையும் தங்களோடு இணைந்து வரும்படி, தங்களிடத்தில் வரும்படி அழைக்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்ப்பது கடினமாகிவிட்டது. ஆனால் இயேசுவின் வார்த்தைகளை பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஜாதி, மத, இன, மொழி, நிற வேறுபாடின்றி இயேசு எல்லாரையும் தம்மிடத்திலே வரும்படி ஒரு அன்பான அழைப்பை தருகிறதை நாம் பார்க்கலாம். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார், ஒரு நல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அவரிடத்திலே என்ன இருக்கிறது என்று வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவதாக ஏன் அவரிடத்தில் அழைக்கிறார்? ஒன்று, நமக்கு மன்னிப்பை தர வல்லவர். இஸ் a God who pardons us. He says, come unto me. என்னிடத்திலே வாருங்கள். நீங்கள் எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும்போது 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவருடைய இரத்தம் நமக்கு இன்றைக்கு போதுமானதாக இருக்கிறது. நம்மை மன்னிக்க அவர் தயை பெருத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் உலகத்திலே பல பாவத்தின் கட்டுகளினால் கட்டப்பட்டு தங்கள் இருதயத்திலே தேவனோடு இருக்க தொடர்பை இழந்தவர்களாக வருத்தத்தில் வாழ்கிறார்கள். சமீபத்திலே ஒரு சகோதரன் என்னை வந்து ஜெபத்திற்காக நிற்கிறார். நான் என்னவென்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா, ஒரு பாவத்தில் நான் சிக்கிக்கொண்டேன், தவறான தொடர்பிலே நான் சிக்கிக்கொண்டேன், திருமணமானவன் தான், ஆனாலும் தேவையற்ற ஒரு பாவமான தொடர்பிலே இன்றைக்கு நான் சிக்கி அதனால் பல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இயேசு என்னை மன்னிக்கட்டும், கர்த்தர் எனக்கு மன்னிப்பு தந்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை விடுவிக்கட்டும் என்று கண்ணீரோடு வந்து நின்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு அன்போடு கூட மன்னிக்க விரும்புகிறவர்கள். பாவத்தினால் உணர்த்தப்பட்டு நான் பரிசுத்தமாக வேண்டும், தேவனுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா என்று உள்ளம் உடைந்து வருகிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் அருளுகிறார்.
கர்த்தர் நல்லவர். எதினாலே? கிருபையின் ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறவர். ஆகையினால் உங்களுக்காக எனக்காக நாம் சிலுவையில் அடிக்கப்படாதபடிக்கு அவர் தாமே தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். எவ்வளவு நல்ல செய்தி! கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, அன்பான தங்கச்சி, இன்றைக்கு இயேசுவினிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது. யூ ஹேவ் பார்டன் அன்டு ஹிம். அவர் நம்மை மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். இரண்டாவதாக, ஏன் நாம் அவரிடத்தில் வருகிறோம்? இயேசு என்னிடத்திலே வாருங்கள் என்று கூப்பிடுவதற்கு இன்னொரு காரணம், நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், தேறுதல் அடைவதற்கு, டு பி கம்ஃபர்டட். தேவன் பாவத்தை மன்னிப்பை மட்டும் அருளுகிறவர் அல்ல, அவர் தேறுதல் அடைய பண்ணுகிறவர். அவர் சொல்லுகிறார், ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு தருவேன். பரிசுத்த ஆவியான தேவனாக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை தேற்ற விரும்புகிறார். இன்றைக்கி எத்தனை பேர் மனம் உடைந்து ஆறுதலற்று நிற்கிறோம். மனிதர்களால் கைவிடப்பட்டு, சூழ்நிலைகளினால் பாதிக்கப்பட்டு, இருக்கிறதை இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம். நம்மை தேற்றுவதற்கு ஒருவேளை யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இந்த வேதத்தில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இயேசு தம்மண்டை அழைக்கிறார். கம், வா, என்னிடத்திலே வா. என்ன உண்டு? தேறுதல் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லுகிறார். ஐ வில் நெவர் லீவ் யூ as orphans. உங்களை திக்கற்றவர்களாக, அநாதைகளாக நான் விட மாட்டேன். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் உள்ளத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள், எனக்கு யாரும் இல்லை, இருந்தும் இல்லாதது போல் இருக்கிறேன் என்று. அப்படி புலம்புகிற அழுகிற பெற்றோர்களை எனக்கு தெரியும். ஐயா, பிள்ளைகள் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஆபத்தில் எனக்கு உதவுவார் இல்லை, கூட சொந்த பந்தங்கள் இருந்தும் அநாதைகளைப் போல வாழ்கிறோம், விசாரிக்க ஒருவரும் இல்லை. கவலைப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுடனே கூட இருந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை தேற்றுகிற ஒரு நல்ல தேற்றரவாளன். He is a comforter. He is a counselor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் உடைந்து போக வேண்டாம், உங்கள் இருதயம் தைரியப்படட்டும். நாம் அவரிடம் வருவோம். நிச்சயமாகவே நம்மோடு கூட நிற்கிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், எப்பொழுதும் இருக்கிறவர். இந்த உலகத்தில் யாரும் நம்மோடு கூடவே 24 மணி நேரமும் 365 நாளும் கூட இருக்கவே முடியாது, சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் உள்ளே வாசம் பண்ணுகிற நல்ல தேவன், ஆவியான கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்குள்ளேயே வாசம் பண்ணுவேன், உன்னோடு கூடவே இருப்பேன், உன்னை தேற்றுவேன். எத்தனை மகிழ்ச்சி! இன்றைக்கு அவரிடம் வருவோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரே, என்னுக்குள்ளே வாரும் என்று ஏன் கூப்பிடக்கூடாது? ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து உங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, தனிமையின் நேரங்கள், நீங்கள் கைவிடப்பட்ட நேரங்களை உணர்கிற போது அவரே உங்களை தேற்றி உங்களை ஜீவனுள்ள பாதையிலே நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அவர் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு கூப்பிடுகிறார். மூன்றாவது, ஏன் அவரிடத்திலே வர வேண்டும்? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிற வாக்குத்தத்தம், வார்த்தையை அங்கே நிறைவேறினது என்று வேதம் சொல்லுகிறது. அநேகரை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள்லாம் யார்? வியாதிப்பட்டவர்கள், பிசாசினால் வேதனைப்பட்டவர்கள், சொஸ்தமாக வேண்டும் என்று வந்தவர்கள். இன்றைக்கும் வியாதியோடு இருக்கிறவங்க, அன்பு சகோதரனே, சகோதரியே, தீர முடியாத வியாதிகள், வலியினால் துடித்து கொண்டு இருக்கலாம். அவரிடத்திலே கொண்டு வரும்போது எல்லாரையும் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். He will be a healer and give health to you. சொஸ்தமாக்குவது மட்டுமல்ல, திரும்ப எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களை பலப்படுத்த அவரால் முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உங்களை காத்து கொள்ள முடியும். பயப்படாதிருங்கள். இப்பொழுது அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். சமீபத்திலே ஒரு சகோதரி என்னை கூப்பிட்டார்கள், மெசேஜ் அனுப்பினாங்க, ஐயா, என்னுடைய தங்கச்சி கொரோனா பாசிட்டிவ் என்று சொல்லி தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். நாங்கள் யாருமே போய் உதவி செய்ய முடியாது. வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாமே அவங்க தனிமையாய்த்தான் இருக்க வேண்டும். யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் நாங்கள் அவர் பக்கத்திலே போக முடியாது ஐயா. நான் சொன்னேன், கவலைப்படாதிருங்கள், இயேசு அவர்களுக்கு உதவி செய்வார், பாதுகாப்பார். சில நாட்களுக்குள்ளே திரும்ப மெசேஜ் அனுப்பினார்கள், என் தங்கச்சி சுகமாகி இருக்கிறாள். பிரியமானவர்களே, இயேசுவிடம் வரும்பொழுது அவர் தருகிற சுகம், அவர் சொஸ்தமாக்குகிறவர். பயப்படாதிருங்கள். இப்பொழுது நாம் அவரை கூப்பிடுவோம். ஆண்டவரே, எனக்கு மன்னிப்பு வேண்டும், மன்னித்து தாரும், என்னை மாற்றும், வழிகளை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, தேறுதலற்று இருக்கிறேன், என் இருதயம் தேற்றப்படட்டும், என்னோடு கூட வாசம் பண்ணுகிறீர், என்னை சுகமாக்கும் மலை முடியும் என்று அவரிடத்தில் இருக்கிற வண்ணமாய் வரலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, மன்னிப்புக்காக, தேறுதலுக்காக, ஆரோக்கியம் வர வேண்டும் என்பதற்காக, சொஸ்தமாக வேண்டும் என்பதற்காக, எப்பொழுதும் ஏதோ ஒன்று மாறி 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 ஒரு பலவீனம் தாக்கி கொண்டு இருக்கிறதே, அதிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்க இப்பொழுது நீர் அழைக்கிற தேவன். அப்பா, யாரெல்லாம் உம்மிடத்தை ஓடி வருகிறார்களோ, இயேசு கிறிஸ்து, இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ, உம்மிடத்திலே வருகிற ஒவ்வொருவரையும், அனைவரையும் சுவாமி நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இருக்கிற இடத்திலிருந்து உம்முடைய வசனத்தை ஆசையோட ஆவலோட கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் அமரட்டும். எதுவும் அவர்களை பயமுறுத்தி வேதனைப்படுத்தக்கூடாதப்பா. எல்லா பிசாசின் கிரைகள் அழிக்கப்படட்டும், அந்த தாக்கங்கள் நீக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் தொடும் சுவாமி. அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும். இப்பொழுது அப்படி செய்வதற்காய் நன்றி. சாட்சிகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. அவர்கள் இழந்ததை திரும்ப தந்து உயிர்ப்பியும், சாட்சியாய் நிறுத்தும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.